முஸ்லிம்களை ராணுவத்திற்கு எதிராகவும் காட்டக்கூடிய இந்த படத்தை முதல்வர் ப்ரமோஷன் செய்கிறார் என்று சொன்னால் இந்த ரெட் ஜெயின் மூவி இதை வாங்கி விற்பனை செய்கிறது என்று சொன்னால் அதற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நாங்க சமூக நீதியை பேசுகிறோம் என்று மக்களிடத்தில் அடையாளப்படுத்தக்கூடியவங்க. இதை கவனிங்க, நீங்க தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமுதாயம் இங்க வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உண்மை சம்பவத்தை எடுக்கணும்னா நான் லிஸ்ட் தரட்டுமா? ஹேமந்த் கர்கரே என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி உண்மை குற்றவாளிகளை வெளியே கொண்டு வந்து ஒப்படைத்ததற்காக தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார். அதை எடுங்க. மலேகான்ல வெடிக்கப்பட்ட குண்டு என்பது முஸ்லிம்கள் வைத்தது அல்ல. அதை செய்தவர்கள் பிராக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் என்பதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அவரை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்த உண்மை சம்பவத்தை படமா எடுங்க. இக்சான் ஜாஃபரி என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பி குஜராத்தில் மக்கள் எல்லாம் கலவரத்தில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இக்சான் ஜாஃபரியுடைய வீட்டுக்கு எல்லா மக்களும் சென்றார்கள். இந்த இக்சான் ஜாஃபரி வீட்டில் வைத்து அவ்வளவு பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். உண்மை சம்பவம். அப்பனை இழந்தவர்களாக, கணவனை இழந்தவர்களாக, அண்ணனை இழந்தவர்களாக, தம்பி இழந்தவர்களாக, உறவினர் ஆண்களை இழந்த எவ்வளவு பெண்கள் அங்கு கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை படம் எடுக்க முடியுமா ராஜ்குமாரால? இந்த கருத்தை அவரால் அந்த அமரன் படத்தில் சொல்ல முடிந்ததா? ஒரு உண்மை கதை என்று சொன்னால் என்ன உண்மை சம்பவமோ அதை படத்தில் காட்டணும்ல. காஷ்மீர்ல வாழக்கூடிய மக்களுடைய கதை என்பது ஒரு பெரிய கண்ணீர் சரித்திரம். செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அமரன் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை கமலஹாசன் தன்னுடைய சொந்த தயாரிப்பில் தயாரித்து அது வெளியிடப்பட்டிருக்கிறது. இயக்குனர் ராஜ்குமார் அதை இயக்கியிருக்கின்றார். முகுந்த் வரதராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ வீரருடைய உண்மை கதை என்பதாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் மக்களுடைய வரலாறுகளை எல்லாம் மறைத்து, அவருடைய வழியெல்லாம் மறைத்து, அவருடைய வேதனைகளை எல்லாம் மறைத்து இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது இப்பொழுது பலரிடத்திலே பல விமர்சனங்களையும் இந்த திரைப்படம் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதற்கு முதல்வர் அவர்கள் இது ஒரு நல்ல படம் என்று சொல்கிறார். அதில் வரக்கூடிய அந்த கதைக்களத்தை அவர் கவனிக்க தவறிவிட்டார். அதாவது இந்தியாவிலே ஒரு மத வெறுப்பை விதைத்து அதன் மூலமாக அரசியல் அடிப்படையிலே வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய பாஜகவுடைய புத்தி என்பது வெகுஜன மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட்டு விட்டது. காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று ஒரு படம் வெளியிடப்படுகிறது. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸை இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர் அதை ப்ரொமோஷன் கொடுக்குறார். காஷ்மீர் ஃபைல்ஸை எல்லாரும் போய் பாருங்கள், இதற்காக அரசு விடுமுறை விடப்படும், அந்த விடுமுறை தினத்தில் நீங்கள் போய் அதை கொண்டாடுகின்ற விதமாக இந்த படத்தை பார்ப்பதற்காகவே விடுமுறை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய படத்தை இந்திய நாட்டுடைய பிரதமர் அதற்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தார். அதில் ஒரு மோசமான ஒரு கதைக்களம் தவறாக இருந்தது, வரலாற்று திரிக்கப்பட்டிருந்தது, இந்து பண்டிட்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற பொய்யான வதந்திகள் அதில் கலந்திருந்தது. இது மக்களுக்கு மத்தியிலே மத வெறுப்பை ஊட்டக்கூடியது என்று கடந்த காலங்களில் பிரச்சாரம் செய்யப்பட்டிருந்தது. காஷ்மீர் ஃபைல்ஸுடைய அடுத்த வெர்ஷனாகத்தான் இப்பொழுது இந்த அமரன் படம் வெளிவந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமரன் படத்துடைய கதைக்களங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இராணுவ வீரர்களுக்கும் காஷ்மீரில் உள்ள மக்களுக்குமான ஒரு சண்டையாக இந்த படத்துடைய காட்சிகளை அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் உள்ள ஒரு மக்களுடைய அவருடைய மனநிலையை அறியாமல், அவருடைய பாதிப்புகளை அறியாமல், அவருடைய கஷ்டங்களை அறியாமல், அவருடைய துன்பங்களை அறியாமல் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்துடைய ஒரு சில காட்சிகளை இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லையும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் நாம் எடுத்து பார்க்கின்ற போது இராணுவ வீரர்களுடைய கோஷமாக ஜெய் பஜ்ரங் பலி என்றும், இராணுவத்தை எதிர்த்து இருக்கக்கூடிய மக்களுடைய கோஷமாக ஆசாதி என்று சொல்லக்கூடிய ஒரு கோஷமும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெய் பஜ்ரங் பலி இந்த இராணுவ வீரர்கள் போடக்கூடிய இந்த கோஷம் என்பது தேசத்திற்கான ஏதாவது ஒரு உறுதிமொழி சொல்லா அல்லது தேச பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கோஷமா, தேச பற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கோஷமா? ஜெய் பஜ்ரங் பலி என்று சொல்லக்கூடிய இந்த கோஷத்தை இந்திய இராணுவ வீரர்கள் எதற்காக அந்த படத்தில் எழுப்புகிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு நமக்கு எழுப்பியிருக்கிறது. ஏன் அவங்க ஜெய் பஜ்ரங் பலின்ற அந்த கோஷத்தை இராணுவ வீரர்கள் எழுப்பணும்? இது தேசப்பற்றுக்கான ஒரு வாசகம் கிடையாது, இது தேசிய கீதம் கிடையாது, அதற்காக சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் கிடையாது. இதல்லாமல் பல வார்த்தைகள் இன்று பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் கூட ஜெய் பஜ்ரங் பலி என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஹெச்பி போன்றோர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை எதற்காக இராணுவத்துடைய குறியீடாக இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி.
அதே போல ஆசாதி என்று சொல்லக்கூடிய ஒரு கோஷம், ஆசாதி என்று சொல்லக்கூடிய இந்த கோஷம் என்பது சுதந்திரத்திற்காக குறிப்பிடக்கூடிய ஒரு வாசகம். இது JNU பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த ஆசாதி என்ற அந்த கோஷத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பீகார்ல கன்னியாகுமார் அவர்கள் இந்த கோஷத்தை பயன்படுத்தி மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த படத்தை தயாரித்த இயக்குனர் ராஜ்குமாருக்கு கொஞ்சமாவது சமூகத்தில் என்ன நடக்கிறது என்ற செய்திகள் தெரியுமான்னு தெரியல. தமிழகத்தில் CAA அந்த போராட்டம் தலை தூக்கி இருந்த அந்த காலகட்டங்களில் தமிழகத்தில் உள்ள போராட்ட களங்களில் எல்லாம் இந்த ஆசாதி என்ற அந்த கோஷம் ஒலிக்கப்பட்டது. அப்போ இப்படி ஆசாதி என்று சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பது கூட தெரியாமல் இதை தீவிரவாதிகளுடைய கோஷமாக, இராணுவத்திற்கு வேறொரு கோஷத்தை சொல்லி இராணுவத்திற்கு எதிரானவருடைய கோஷம் ஆசாதி என்று இந்த படத்தில் காட்டப்படுகிறது என்று சொன்னால், சங்பரிவார சிந்தனை கொண்ட ஒரு விஷ விதையை போட்டாங்கல்ல, அந்த விஷ விதை அந்த விதையாக இல்லாமல் அது செடியாக மரமாக பெரிய ஒரு காடாக மாறி இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு தீவிரவாதிகளுக்கும் இராணுவத்திற்குமான ஒரு போராட்டமாக காட்டப்படக்கூடிய அந்த படக்காட்சிகளில் இராணுவத்தினரை காட்டக்கூடிய சூழ்நிலையில ஜெய் பஜ்ரங்பலி என்ற கோஷமோ, தீவிரவாதிகளை காட்டக்கூடிய இடத்துல ஆசாதி என்ற கோஷம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன? காஷ்மீர்ல உள்ளவர்கள் ஒட்டுமொத்த மக்களும் தீவிரவாதிகளா இருக்கிறாங்களா? என்ன கருத்தை சொல்ல வரீங்க? அதாவது கல்லெறியக்கூடிய காட்சிகளை வைக்கிறீங்க, பொதுமக்களும் கல்லெறியக்கூடிய காட்சிகள் வருகிறது, பெண்கள் கல்லெறியக்கூடிய காட்சிகள் வருகிறது, இளம் பெண்கள் கல்லெறியக்கூடிய காட்சிகள் வருகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன? இந்த படத்தை பார்த்து விட்டு முதல்வர் அவர்கள் இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் தருகிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பொது புத்தியில ஒரு விஷத்தை விதைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு படம் மத வெறுப்பை ஊட்டியது என்று நம்ம சொல்கிறோம். இப்போ இராணுவத்தின் பெயரால் அந்த மத வெறுப்பை வேற மாதிரி திசை திருப்புகிறார்கள் என்று சொன்னால், இராணுவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் அவர்கள் தீவிரவாதத்திற்கு ஆதரவானவர்கள் என்று சொன்னால், அப்ப அங்க தீவிரவாதிகளாக காட்டப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்களே. அப்போ முஸ்லீம்களை தீவிரவாதிகளாகவும் முஸ்லீம்களை இராணுவத்திற்கு எதிராகவும் காட்டக்கூடிய இந்த படத்தை முதல்வர் ப்ரொமோஷன் செய்கிறார் என்று சொன்னால், இந்த பொது புத்தியில விதைக்கப்பட்ட இந்த விதை என்பது பெரிய அளவிற்கான ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இராணுவத்தில் தியாகம் பண்ணக்கூடிய வரலாறு சொல்ல வேண்டுமா என்று சொன்னால் கட்டாயமா சொல்லணும். அதையெல்லாம் நம்ம மறுக்கல. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய உழைப்பு, அவருடைய அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம போல இன்னொரு பக்கத்தை முழுமையாக மறைத்து, அவருடைய கஷ்டங்களை மறைத்து, அவருடைய துன்பங்களை மறைத்து, அவர்கள் பட்ட அல்லல்களை மறைத்து, எல்லாவற்றையும் மறைத்து, அதாவது ஒரு சாராரை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் இராணுவத்திற்கு எதிரானவர்களாகவும் காட்டக்கூடிய ஒரு சூழல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க கையாளப்பட்டிருக்கிறது. அந்த படத்துல ஒரு தேவையே இல்லாத காட்சின்னு கூட சொல்றாங்க. அதாவது ஆஃப் விடோ, அரை விதவைகள்ன்றாங்க. கணவர் இருப்பாரு, இறந்து போயிருக்க மாட்டாரு, ஆனா எங்க இருக்கிறாருன்னு தெரியாது. அப்படியானவர்கள் காஷ்மீரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க போனாங்க அந்த கணவர்கள் என்று சொல்கின்ற போது, அவர்கள் எல்லாம் தீவிரவாத பயிற்சி பெறுவதற்காக பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க. நீங்க காஷ்மீருடைய கதையை படிச்சீங்களா? நான் இயக்குனர் ராஜ்குமார் கேட்கறது என்னன்னா, ஒரு படத்தை எடுக்கிறீங்க, படத்துல அது உண்மை கதைன்றீங்க. உண்மை கதையை சொல்வதற்கு முன்னால் காஷ்மீர் மக்கள் யார், காஷ்மீருடைய வரலாறு என்ன, காஷ்மீர் சுதந்திரத்திற்கு முன்னாடி எந்த சூழ்நிலையில் இருந்தது, அதை ஆட்சி செய்ய மன்னன் யார், அந்த மன்னன் எதனால் இந்தியாவோடு ஒப்பந்தம் செய்தார், இந்தியாவும் காஷ்மீரும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன, அந்த ஒப்பந்தங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா, அந்த ஒப்பந்த அடிப்படையில் தான் இன்றைய செயல்பாடுகள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இது உண்மை கதை என்று சொல்லிக் கொண்டதை படமாக்குவது என்று சொன்னால் அந்த களத்தில் இருப்பவர்கள் யார் என்ற அந்த சூழ்நிலையை கொஞ்சமாவது இயக்குனர் ராஜ்குமார் படிச்சாரா? அதான் என் கேள்வி. காஷ்மீர்ல உள்ள அந்த மக்கள்
பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. சாதாரண கஷ்டம் இல்ல. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தங்களுடைய கணவனை இழந்து கணவன் என்ன ஆனார் என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் இருக்கிறார்கள். கண் முன்னாடி கைது செய்யப்பட்டு இந்திய ராணுவத்தினர் அழைத்து சென்று அந்த ஆண்கள் என்ன ஆனார்கள், இருக்கிறார்களா, சிறையில் இருக்கிறார்களா, இறந்து போனார்களா, அவருடைய நிலை என்ன என்பது தெரியாமல் வாழக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். 3000 சடலங்கள் புதைக்கப்பட்ட இடம் காஷ்மீர்ல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. யார் அந்த 3000 பேரு? இறந்து போன அவருடைய உடல்களை தோண்டி எடுக்கிறாங்க. எலும்புல யார் அவங்கள கொலை பண்ணது, யார் அவங்கள புதைச்சது என்ற கேள்விகளுக்கு பதில் இல்லை. அப்ப இறந்த சடலங்கள்ல கூட தன்னுடைய கணவர் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கான ஒரு அவல நிலையில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். கைது செய்கிறாங்க. கைது செய்த அந்த இளைஞர்களை திரும்ப அந்த குடும்பத்தில் ஒப்படைக்கல. என்ன ஆனார்கள் என்னென்ற பதில் கூட சொல்ல முடியாத அளவிற்கு அந்த மாநில மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2016 அங்க ஜனநாயக போராட்டம் ஒன்று நடக்குது. ஜனநாயக போராட்டத்தை நடத்தினவங்க யாரு? காஷ்மீர்ல உள்ள மக்கள். யார் அந்த மக்கள்? இந்திய தேசத்து மக்கள். அவர்கள் ஜனநாயக அடிப்படையில் ஒரு போராட்டம் நடத்துறாங்க 2016. இந்த பக்கம் இந்திய ராணுவம் அவர்களை தாக்குறாங்க. எப்படி தாக்குனாங்க? பெல்லட் குண்டுகளை வைத்து. சொந்த நாட்டு மக்களையே ஒரு ராணுவம் பெல்லட் குண்டுகளை வைத்து தாக்குகிறது. இதற்கு எதிராக நம்ம தமிழகத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல இடங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஒரு சொந்த நாட்டு மக்களை இப்படி ராணுவம் பெல்லட் குண்டுகள்ல தாக்கலாமா? கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பெல்லட் குண்டுகளால் பாதிக்கப்பட்டாங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேரு, அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பெல்லட் குண்டுகளால் தாக்கப்பட்டாங்க. பலர் கண் பார்வைகளை இழந்தாங்க, பெண்கள் உட்பட. மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவுல இருந்த பெண்கள் எல்லாம் கூட தங்களுடைய கண் பார்வைகளை இழந்தார்கள் என்பதெல்லாம் அந்த நேரங்களில் தமிழகத்தில் காஷ்மீர்ல இவ்வளவு அநியாயம் நடக்குது. சொந்த நாட்டு மக்களையே சொந்த நாட்டு ராணுவம் பெல்லட் குண்டுகளால் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொல்லி ஜனநாயக அடிப்படையில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இப்படித்தான் பதிலடி தருவார்களா என்று கேள்வி எழுப்பி இருந்தோம். இது தெரியுமா ராஜ்குமாருக்கு? அதாவது காஷ்மீர்ல வாழக்கூடிய மக்களுடைய கதை என்பது ஒரு பெரிய கண்ணீர் சரித்திரம். அது கண்ணீர் கதை. அதை நீங்க கொஞ்சம் படிங்க. காஷ்மீர்ல உள்ள இளம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். கற்பழிக்கிறாங்க இளம் பெண்கள். சின்ன குழந்தைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவன் தீவிரவாதியா? இளம் பெண்கள் தீவிரவாதிகளா? இளம் பெண்களை அழைத்து சென்று கற்பழிப்பது, சின்ன சிறுவர்களை கொலை செய்வது, இளைஞர்களை கைது செய்வது, அவர்களை கொலை செய்வது, அப்பனை இழந்தவர்களாக, கணவனை இழந்தவர்களாக, அண்ணனை இழந்தவர்களாக, தம்பியை இழந்தவர்களாக, உறவினர் ஆண்களை இழந்த எவ்வளவு பெண்கள் அங்கே கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை படம் எடுக்க முடியுமா ராஜ்குமாரால? இந்த கருத்தை அவரால் அந்த அமரன் படத்தில் சொல்ல முடிந்ததா? ஒரு உண்மை கதை என்று சொன்னால் என்ன உண்மை சம்பவமோ அதை படத்தில் காட்டணும்ல. கடந்த காலங்களில் உன்னை போல் ஒருவன்ல கமலஹாசன் முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டினார், ஹேராம்ல காட்டினார், விஸ்வரூபத்தில் காட்டினார். கமலஹாசன் பல முறை இந்த தவறை செய்திருக்கிறார். அர்ஜுன் செய்தாரு, சரத்குமார் செஞ்சாரு, விஜயகாந்த் செஞ்சாரு, விஜய் செய்தார். பல நடிகர்கள் தொடர்ச்சியா இதை செஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக தொடர்ச்சியாக காட்டிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் இப்ப அந்த அமரன் படமும் அதுல விதிவிலக்கு இல்லை என்று சொல்றது மாதிரி அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ராணுவத்திற்கு எதிராக இருக்கிறார்கள், ராணுவத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்ற தீவிரவாதிகளாக, பயங்கரவாதிகளாக தொடர்ச்சியாக முத்திரை கொடுத்தக்கூடிய அந்த செயல் இங்கு அரங்கேற்றப்பட்டிருக்கு. உண்மை கதையை சொல்வதாக இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய கதையை சொல்லணுமா இல்லையா? சொன்னீங்களா நீங்க? உண்மை வரலாறு அதுதானா? ஐக்கிய நாட்டு சபை வரையும் பேசப்பட்டிருக்கிறது. ஜவஹர்லால் நேரு இருந்த காலத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டதெல்லாம் படிச்சீங்களா? உண்மை வரலாறு என்ன? உண்மை சம்பவம் என்ன? ஹரிசிங் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து மன்னர் காஷ்மீரை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். பெரும்பான்மையாக இருந்த முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியை ஆட்சி செய்தவர் ஒரு இந்து மன்னர். இந்த வரலாறு தெரியுமா? எதற்காக இந்தியாவோடு இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள்? அவர்கள் ஆசையை இந்தியாவோடு இணையணும் தானே. இதையாவது இந்திய அரசு முழுமையாக விளங்கி அந்த நாட்டு மக்களை வென்றெடுத்ததா? இந்திய அரசு அவர்களை முழுமையாக அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்ததா? காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கி அந்த நாட்டு மக்களை சிறைபிடித்து, அரசியல் தலைவர்களை சிறைபிடித்து, அங்கிருந்த செல்போன் டவரை எல்லாம் கட் பண்ணி மக்களுக்கு எந்த செய்தியும் போகாம ராணுவத்துடைய கெடுபிடியில் தானே காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது. இந்தியாவில் ஒரு மாநிலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம அந்த நாட்டு மக்களையே சிறைபிடித்த ஒரு வரலாறு நடந்ததை உண்மை சம்பவத்தில் பதிவு செய்தீர்களா? ஒரு பெரும் சமூகத்தை அவங்க ஒரு தீவிரவாத கூண்டில ஏற்றி நிக்க வைத்து இந்த அழகு பார்ப்பதில் உங்களுக்கு என்ன
கிடைக்கிறதுன்னு தெரியல. குறிப்பா கமலஹாசன் இதை எப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான்னு தெரியல. ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து இதை வாங்கி வெளியிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கவனிக்கணுங்க. இப்போ ஒரு காயெல்லாம் கடை வச்சிருப்பார், இந்த பழைய இரும்பு சாமான்களை வாங்கக்கூடிய கடை வச்சிருப்பார் ஒரு வியாபாரி. என்கிட்ட பழைய பொருட்களை கொடுங்க, அதற்குரிய பணத்தை தரேன் வியாபாரம் பண்ணுவாங்க. இதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருட்டு பொருட்களை வாங்க மாட்டாங்க. வியாபாரம் செய்யும் போது கூட அதுல கவனிக்க வேண்டிய அம்சங்கள் இருக்குல்ல. படத்தை வாங்கி விற்கிறீங்கன்னா எதை வேணாலும் வாங்கி வித்துடலாமா? அது கதை என்ன சொல்லுது? அந்த கதையில யாராவது புண்படுத்தப்பட்டிருக்கிறார்களா, யாராவது பாதிக்கப்படுறாங்களா? ஏற்கனவே தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக வேற கதையே இல்லையா உங்களுக்கு? வேறு விஷயமே இல்லையா? அப்ப இந்த ரெட் ஜெயின் மூவி இதை வாங்கி விற்பனை செய்கிறது என்று சொன்னால் அதற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பெடுத்திருக்கிறாரு. நாங்க சமூக நீதியை பேசுகிறோம் என்று மக்களிடத்தில் அடையாளப்படுத்தக்கூடியவங்க. இதை கவனிங்க. நீங்க தொடர்ச்சியாக இஸ்லாமிய சமுதாயம் இங்க வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவங்க முதுகுல குத்திக்கிட்ட நெஞ்ச கீறி பார்க்கக்கூடிய ஒரு வேலை இங்க சமூகத்தில் இந்த திரைப்படங்களின் பெயரால் தொடர்ச்சியா நடக்குது. உண்மை சம்பவத்தை எடுக்கணும்னா நான் லிஸ்ட் தரட்டுமா? இந்த உண்மை சம்பவங்களை எல்லாம் எடுக்க தயாரா இருக்கிறீங்களா? ஹேமந்த் கர்கரே என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி இந்த நாட்டில் உண்மை குற்றவாளிகளை வெளியே கொண்டு வந்து ஒப்படைத்ததற்காக தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வரலாறு தெரியுமா அவரது? அதை எடுங்க. மலேகானில் வெடிக்கப்பட்ட குண்டு என்பது முஸ்லிம்கள் வைத்தது அல்ல, முஸ்லிம்கள் அதற்கு காரணமானவர்கள் அல்ல. அதை செய்தவர்கள் பிராக்கேசிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சாமியார் என்பதை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அவரை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்த உண்மை சம்பவத்தை படமா எடுங்க. இக்சான் ஜாஃப்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பி குஜராத்தில் மக்கள் எல்லாம் கலவரத்தில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இக்சான் ஜாஃப்ரி அவர் வந்து ஒரு பொறுப்புல இருந்தவர். அவர் இடத்துல போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி இக்சான் ஜாஃப்ரியுடைய வீட்டுக்கு எல்லா மக்களும் சென்றார்கள். இந்த இக்சான் ஜாஃபரி வீட்டில் வைத்து அவ்வளவு பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். உண்மை சம்பவம். உண்மை சம்பவத்தை படம் எடுக்கிறோம், இதை உலகிற்கு சொல்ல போகிறோம். மக்கள் பட்ட கஷ்டங்கள், மக்கள் பட்ட தியாகங்கள், மக்கள் பட்ட அந்த துன்பங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு அந்த படத்துலங்க அந்த விமர்சனம் பண்ணக்கூடியவங்களாம் சொல்றாங்க ராணுவ வீரருடைய அந்த தியாகத்தை, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பின்னணி இசை, அதில் நடித்த நடிகர்களுடைய நடிப்பு, அதற்காக நடிகைகளுடைய அந்த நடிப்பு, அதையெல்லாம் ஒரு பெரிய லெவலுக்கு அது கொண்டு போய் நிறுத்துற மாதிரியான ஒரு சூழல் இந்த படத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று திரைப்படத்தை பார்த்தவர்கள் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை எழுதக்கூடியவங்களாம் சொல்லும் போது, அப்போ இந்த ஒரு இசையின் மூலமாக ஒரு நடிப்பின் மூலமாக பெரிய பொருளாதார செலவு செய்து மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை போய் சேருகிறது. இங்கே பாதிக்கப்படுறது முஸ்லீம். எவ்வளவு பேரிடர் காலங்களில் வந்து நின்னாங்க முஸ்லீம்கள், களத்தில் நின்னார்கள். இல்லை, ராணுவம் வருவதற்கு முன்னாடி, காவல்துறை வருவதற்கு முன்னாடி, அதிரடிப்படையினர் வருவதற்கு முன்னாடி களத்தில் வந்து முஸ்லீம்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்களே. வெள்ள பணிகளில், புயல் நேரங்களில் வந்தார்களே. கொரோனா நேரங்களில் நகராட்சி ஊழியர்கள் கூட கொரோனா சடலங்களை எடுப்பதற்கு பயந்து நின்ற நேரத்தில் அந்த கொரோனா சடலங்களை எடுத்தவர்கள் முஸ்லீம்கள் தானே. இந்த உண்மை சம்பவத்தை படம் எடுத்தாரா ராஜ்குமார்? இதற்கு கமலஹாசன் தயாராக இருப்பாரா? அதாவது தேசத்தில் நடக்கிற உண்மை சம்பவம் கொஞ்சம் பாருங்க. காந்தியை சுடுறதுக்காக வரக்கூடிய கோட்ஸே கையில இஸ்மாயிலும் பச்சை குத்திக்கிட்டு வந்து கோட்ஸே வந்து காந்தியை சுட்டது வரலாறு எல்லாருக்கும் தெரியும் தானே. ஏன் அவன் தன் கையில் இஸ்மாயில் என்று பச்சை குத்தனா? இஸ்மாயில் என்று பச்சை குத்தியதற்கு காரணம் என்ன? அதுல பின்னணி என்ன? அதில் உள்ள உள்நோக்கம் என்ன? அதனுடைய உண்மை வரலாறு என்ன? எடுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. இந்த தேசத்தில் முஸ்லிம்களை ஒடுக்குவதற்காகவும் முஸ்லிம்கள் மீது வெறுப்பை விதைப்பதற்காகவும் முஸ்லிம்களுடைய அந்த வெறுப்பை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த தேசத்தில் இருக்கிறது. அப்போ வரலாறுல நிறைய உண்மை சம்பவங்களை படம் எடுப்பதற்கு தேவைகளும் இருக்கிறது. குஜராத்துடைய வரலாறு இருக்கிறது, பல இடங்களில் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட வரலாறு, சுதந்திர வரலாற்றில் முஸ்லிம்கள் செய்த தியாகம் எவ்வளோ இருக்கு, அதை எடுங்களேன். மருதநாயகன் ஒரு படம் எடுத்தீங்க, அதுல கான் சாஹிப் வராருன்ற அந்த ஒரு காரணத்திற்காக யார் அந்த மருதநாயகம்? நான் கமலஹாசன் அவர்களை கேட்கிறேன், ஏன் மருதநாயகம் வெளியே வரல? அப்போ முஸ்லிம்களுடைய உண்மை வரலாறு என்று சொன்னால் அதை குழி தோண்டி புதைப்பதும், முஸ்லிம்களை வந்து ஒரு தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக இராணுவத்திற்கு எதிரானவர்களாக காட்டக்கூடிய ஒரு சூழலில் மட்டும் அது உண்மை வரலாறு என்று பொய்யான ஒரு நிலையில நீங்கள் மீண்டும் 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 இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக காட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிலை முஸ்லிம்கள் இல்லை. இஸ்லாமியர்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்களாகத்தான், இந்த தேச நலனை விரும்பக்கூடியவர்களாகத்தான், இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாகத்தான் முஸ்லிம்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடந்த கால வரலாறும் அதுதான். இந்திய சுதந்திர வரலாறும் முஸ்லிம்களால்
அது உருவாக்கப்பட்டது தான். முஸ்லீம்கள் தான் இந்த தேசத்தை உருவாக்கினார்கள், இந்த தேசத்தை பாதுகாத்தார்கள். இன்று மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் கூட களத்திற்கு வரக்கூடியவர்களுக்கும் முஸ்லீம்கள் தான். மனித நேயத்தை விரும்பக்கூடியவர்களாகத்தான் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு வெறும் தீவிரவாதி பயங்கரவாதி என்ற முத்திரையை குத்தக்கூடிய இந்த படத்தை எல்லாம் போது நிறுத்து. ஏற்கனவே நெஞ்ச கீறி 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 மிகப்பெரிய ஒரு வழியை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். தொடர்ச்சியா பொருளாதாரத்தை போட்டு வேறு வேறு கதைகளை எல்லாம் உருவாக்கி மீண்டும் மீண்டும் முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக காட்டுறதை நிறுத்திட்டு முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்ட எத்தனையோ வரலாறுகள் கொட்டி கிடக்கிறது இந்த தேசத்தில். அதையெல்லாம் படம் எடுக்க முயற்சி செய்யுங்கள் என்பது இன்றைய செய்தியும் சிந்தனை மேலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.